ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோம். நான் கோயில் என்ட்ரிக்கு தான் முன்கேட்டில் நிற்கும். கோயில் பைக் வாகன பார்க்கிங் ஏரியாவில் அந்த அருகி கார் பார்க்கிங், ஆட்டோ பார்க்கிங், பைக் பார்க்கிங் அப்படி கணக்கடை அருகி நாங்கள் இனி கோயிலுக்குள்ளே போகிறோம். வாங்க போய் கோயிலுக்குள்ளே வாங்க. இது ஒருத்தன் இந்த அணிக்கா, இன்னொருத்தன் அங்கே இருக்கான். இந்த வாரம் வாங்க போவோம். நடந்து வந்தீங்கன்னா வீட்டை போகணும், இருக்கும் வீட்டை போகணும் மனசு சொல்லும். அது நடந்துடா ஊர் என்ன பிரச்சனைடா சொல்லல, நம்மளோட பிரச்சனை இல்லை. அம்மா பைக்கில் நீ ஒரு வழி திருநாமே எனிய காணல இந்த வாரம் பைத்தியம். இவ்வளோ க்ரோட் ஆயிருக்கு. பெஸ்ட் டைம் நல்லா இருக்கீங்களா? பெஸ்ட் டைம் தானே பைக் மறக்கிறே பாலைஸ், கோனைஸ், கப்பைஸ், துண்டை. இது வார வழி, அது போகிற வழிக்கு போக மாட்டா. நம்ம போகிறோமாடா, போக மாட்டா. ஐ டோன்ட் லைக் பானிபூரி. நாங்கள் இப்போ கோயிலுக்குள்ள போகிறோம். சிவனே கிடக்க அவனை காட்டாது. ஏய் சர்க்கஸ்ல அடிக்கிறா. சரியா நீ அதில் போமா, காசிக்கு போமா. பாபு ஜிவனி உனக்கு எந்த நாய் வேணும்? இதில் உனக்கு எந்த நாய் வேணும்? வாங்கி உங்களோட போயிட்ட போ. நீ ஒரு நாய் என்னதுக்கு இன்னொரு நாய் எடுக்கப்பாங்க. சரி சரி 550. அஞ்சாங்கட்டை 500 அஞ்சாங்கட்டை 500 நாங்கள் எங்கடா இருக்கு கோயிலை காணல. நான் தானே நாய் குட்டி. நான் ஊருக்கு தோத்துட்டா பயப்பில்ல. ஆனால் இவ்வளோ க்ரோட் நான் இங்கே இருக்கணும் எதிர்பார்க்கலடா. திருமுறை பார்க்கலாம் ஆக்கள். கடவுள் சோதிக்க முதல் இது பண்ணி 2 பேர் கிடந்து சோதிக்கானே. கோயிலை மலையேற கூட்டிட்டு போக மாட்டான். மலையேற இங்கே குளத்துக்காட்டை கூட்டிட்டு போகிறானே. கடைசி நேரம் கோயிலுக்கிட்ட கூட்டிட்டு போக மாட்டானே. எங்கெல்லாம் வந்து வீடியோ எடுக்கணும். இல்லை வேறு ஆசைப்பட்டு போகிறேன். தாந்தா மலையை கூட்டிட்டு போவேன். எங்கே இருக்கிற மலைக்கு நான் கூட்டிட்டு போகிறானே. நல்லா இருப்பீங்களாடா. உங்களை சைட் ஃபுல்லாக கடை, இந்த சைட் ஃபுல்லாகவே கடை. இந்த சைட் மட்டும் தான் கோயில் இருக்கு. ஆனால் மழை எங்கே இருக்கணும் தெரியாது இருக்கு. மழை இதெல்லாம் போகணும். மழைக்கு தான் எங்கே போகணும். அங்கே இருக்கு மழை. வாட்சி ஆனால் காலைங்க உண்டுங்களா வரக்குள்ள எவ்வளோ ஆசையாக சிரிப்போட வந்தாங்க. சோதனைகள் பல அதை கடந்து போகிற மாதிரி தான். ஆனால் எவ்வளோ க்ரோட்டுன்னு இன்னும் கொஞ்சம் தூரம் நான் இருக்கு மழை ஏறுறதுக்கு. என்ன பிடிச்சி கொடுத்து போகிறேன். நைட் டைம் செம்மையாக இருக்கு. லைட் போட்டிருக்காங்க. எவ்வளோ தூரம் போட்டிருக்காங்க. இல்லை நைட் டைம் இன்னும் படியாக இருந்துச்சு. ஏன்னு சொல்லி பார்ப்போம். அங்கே நம்ம இப்போ போட்டிருக்கோம். மழை தான் இருக்கு. ஓடி வந்தோம். இந்த மலைக்கு தான் நாங்கள் பேர போகிறோம். நாங்கள் காய்க்கிறே விளங்காது. நாங்கள் இப்போ மலை ஏறுறோம். ஸ்டார்டிங் இங்கே இருக்கு மலை. இந்த மலை தான் இங்கே இருக்கிறது. இந்த மலை ஏறதான் எல்லாரும் வாரம். அது என்னடா அது கோயில்? அது என்ன கோயில்? முருகன் கோயில். எப்படி நல்லா இருக்குல்ல. வாழ்க்கைனே பாவம்.
கால் பிடிச்சாக்கணும் ஏறுற கடும் கஷ்டம். சத்தியம் ஏற்கனவே காலையில் அதில் நடக்கும். எனக்கு இது புறம் வேறடா. நல்ல கலந்த படியை கட்டி வச்சுக்காங்கடா. நல்லா இருக்காது. அப்போ நான் என்னடா ஓட்டுறீங்க? ஆமாம் ஏலாடா சாமி. ஒரு பேக்கு அந்த ஒரே ஒரு மாறி எடுத்துட்டு ஒரு மசாலா கிடைக்கிறதுக்கு முக்குது எனக்கு. போறான் ஓடுறான் ஏறக்கலாம். அது ஒரு கால ரூபா கழிக்குது எனக்கு. குருநாதர் எப்படி ஏறுறா ரெண்டு பின்னே பாரு. வா வேற லெவல் ராய். அம்மாடியோ வந்திக்குமா இல்லை உழுதுற மரணம். கோயினியை காணல. சரிங்க நான் குடிக்கிறேன். இப்போது மலைக்கு மேலே பிள்ளையார் கோயில் தான் இறங்கி உலோகிரிக்கு வேறு லெவலில் இயற்கை அழகு இப்போ அவருக்கு தெரிய வட்டுறீங்க. வேற லெவல் கோயில் வந்து அங்கால நம்ம நடந்து வரக்குள்ளே அந்த பயணத்தை காட்டுற மாதிரி புரியல. இப்போ புரியல. அந்த அடிக்கு அந்த அடிக்கு அந்த அந்த பஸ் ஸ்டாண்ட் நான் கேட்கல. எனக்கு தெரியும் தான் நண்பன் உண்மையை தான் சொல்லுவாங்க. உருட்டுறா உருட்டு உருட்டு உருட்டு. இதுதான் மேலே இருக்கிற கோயில். அதாச்சும் நாங்கள் கீழே இருந்து வரக்குள்ள பார்த்து வந்த கோயில் இந்த கோயில் தான். நூல் கட்டுறாங்கடா. கோயிலை பார்க்காம கோயில் வியூவை பார்ப்போம். இப்படி தான் இருக்குன்னா அது பார்க்கல. ஆனால் இருக்கீங்க இப்படி தான் சரியா கதிராமத்தில் ஏழுமலையில் இருக்கிற மலையும் இருக்கும். அங்கே இருக்கு மெயின் ரோடு. அங்கே இருக்கு மெயின் ரோடு. அதெல்லாம் நடந்து வந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் இருக்கலாம். இந்த கோயிலை பார்த்து நாங்கள் காய்ச்சி வந்தாங்க. அதை நடந்து வந்து வாகனம் பார்க்க இந்த ஏரியாவில் இருக்கு. இப்படியோ இருக்குங்க. அப்போ நினைச்சு பார்க்க லைட்டை போய் வரி தங்களுடைய திருத்தணி சபையிலே காணப்படுவது கொண்ட சக்திகள் புதுக்குடிக்கு சேர்ந்த சக்திகள் அவர்கள் எல்லா வளங்களையும் பெற எல்லாம் மிருகப்பெருமானும் மலைப்பிள்ளையார் பாரிப்பெருமான நாமும் இதனை பிரார்த்திக்கின்றோம். இப்படிலாம் இருக்கா கோயில். தொழிலிருந்து வீடு வர வேண்டும் என கூறியும் மண்டூரில் வசிக்கும் ஜனோஜ் சதீஷன் ஆகியோரை பெருமாள் திருவள்ளால் சகல சௌவாக்கியங்களும் பெற்று வாழ வேண்டும் என கூறியும் அவர்களது அன்பு தாயார் மேகலா என்பவர் இங்கு மலைக்கு வந்திருக்கலாம். அப்பே சொன்ன நான் கட்டினேன். ஆனால் மலை சைடு இப்படி இருக்கு நான் எதிர்பார்க்கல. அடுத்து தாந்தாமலை சொல்லுவானில் பா உள்ளவா தாந்தாமலை சொல்லுவானில் இவ்வளோ கோவராக இருக்குன்னு எதிர்பார்க்கவே. ஆனால் வேற லெவலாக இருக்கு. என்ன சொல்றாரு? அட்டகாசம். ஒரே வார்த்தையில் அட்டகாசம். எல்லாத்துக்கும் மேலே இந்த இந்த மலையில் ஒரு கோயில் ஒன்று இருக்கு. அடுத்தது விநாயகர் சிலை ஒன்று இருக்கு. அது வேற லெவலாக இருக்கு. வியூவை பாருங்க செம்மையாக இருக்கு. பார்த்தீங்களா? இந்த இவர் தான் மிஸ்டர் தாவமாச்சி. சாரி அவரோட பட பேர் இவர். அடுத்தது அங்கே இருக்கு தொங்கல் இருக்கு. அங்கே தொங்கல்ல இருக்கு. நாங்கள் நடந்து வந்த ரோடு அது அப்படியே வந்து இப்படி கறி அப்படியே வந்து இப்படி வந்து ஆக மொத்தத்தில்
இந்த இடத்த விட்டு நாங்கள் போகணும். ஏன்னா மலை இறங்கி இப்போ 4 மணி ஆகும். 4 மணிக்கு போய் மலை இறங்கி அடுத்த முருகன் கோயில் ஒன்று இருக்கு. அங்கேயே போய் பார்த்தா சுற்றி பார்த்துட்டாங்க. அதோட இங்கே இடத்து போயிடுவோம். இப்போ வாங்க நம்ம முருகன் கோயில் ஃபஸ்ட்டு மலை இறங்கும். வேறு மலை விட்டு இறங்கும். பாட்டம் சரியா வாங்க. நிறைய இடத்த கூட்டிட்டு போறான். ஆனா ஒரு இடம் ஒழுங்கான இடம் இல்லை. அந்த இதுகள் தான் வள்ளியம் அந்த முருகனம் அந்த குளித்து விளையாடி நீர் இது மஞ்சள் தேய்ச்சி குளித்த அந்த இடங்கள். அந்த அந்த அடிக்கிற இடம் தானே. ஆனால் அதுக்கு போகிறேன்டா எங்கே அங்காள ஏரி. ஓகே அண்ணா அந்த இருக்கணும்டா. இதெல்லாம் முருகப்பெருமான் விளையாண்டு வள்ளியா அவர் எங்கடா எங்கெங்கடா அப்படி கடத்தி வச்சிருக்காரு பாரு. இப்போதான் மலை இறங்கி போகிறோம். மலை இறங்கி கொண்டு இருக்கின்றோம். அம்மாடி அப்பாடி நல்லா இருக்கு. என்னடா வேற லெவல்ரா. அடுத்த வருஷம் அந்த மலை ஏறுற நீ வாங்க. கீழே இறங்கி வேஸ்ட்டு வாட்டாவை எடுத்துட்டு இன்னும் ஒரு கோயில் தான் இருக்குது. அதையும் பார்த்தோம்டா. அப்புறம் எங்கே வர கடை சுற்றி போட்டு பஸ் ஏறினா போய்ட்டு வருவோம். ஏன்னா நாளைக்கு எங்களோட ஊரில் காளியம்மன் கோயிலில் தீமிதிப்பு அதுக்கு இம்பார்ட்டன் நாங்கள் நிற்கணும். ஏன்னா நாங்களும் தீப்பாயிரும். இல்லை நாங்களும் தீப்பாயிரும். அதுக்காக சொன்னா இப்போ எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் நாங்கள் முக்கியம். நாங்கள் இம்பார்ட்டன் தீப்பாயிரும். ஒருத்தனுக்கு வாட்டாவை எங்க கலட்டுன்னு தெரியாம மலை ஏறிக்காண்ட பாருங்க. அவன் எவ்வளவு பெரிய சைக்கோவா இருப்பான். வடிவேல் போடுங்கடா முருகனை பாட்டை. முருகனை தான் நீ பார்க்க மாடியோ இப்படியெல்லாம் இருக்கேன் நாங்கள் எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்தேன். எனக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குதுல்ல. இப்போதான் நீ பெஸ்ட் டைம் வந்திருக்கா. நீ வா உன்னை நான் கதை அங்கே கூட்டிட்டு போவேன். உயர்ந்த ஏற்று மலை ஏறுவேன். அன்றைக்கு உனக்கு கதைக்கிற கதை நீ வா எனக்கு வா. அப்போ நான் சொல்லியிருந்தேன் அவனும் நான் சொல்ல 21 வருஷமா 22 வருஷத்துக்கு இதுதான் பெஸ்ட்டாக எனக்கு அனுபவிக்க. அதனால இருக்கு அவ்வளோ 23 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அனுபவம். ஏன்னா 20 கோயிலுக்கு வயசுல அனுபவம். என்னடா ரெண்டு நண்பனுக்கு பைத்தியம் ஆயிடுங்க. நானும் அழகிறேன் வடிவேல் கொஞ்சம் சறுக்கு தேவைடா. கால் ஏலடா எனக்கு அந்த நரம்பு எடுத்து குடிச்சோம். போயிட்டு ஆஃப்டர் லாங் டைம் இப்போ நாங்கள் நடந்திருக்கோம். இறங்குறோம். அவங்க ஏறுறாங்க. அந்த சைடு வராது. மொட்டை அடிச்சுக்காரு. எவ்வளோ மொட்டை அடிக்கிறதுக்கு ஏனி 500 ரூபாயா? நான் தாரேன் காசு. இந்த முகத்துக்கு மொட்டை அடிச்சா எப்படி மொட்டை அடிச்சிருவேன் நண்பன். இப்படி நான் உனக்கு காசு தருவேன். நீ அடிப்பீண்டா. சாப்பிடுறது எவ்வளோ பேர் மலை ஏறி இறங்குறாங்கன்னு பார்த்தீங்களா? சொர்க்கம் சொர்க்கம் இதுக்காகத்தானே அங்கேருந்து மலை ஏறி இறங்கி நடந்து கஷ்டப்பட்டு பாய் பிடிச்சி எவ்வளோ விரைச்சிட்டு விட்டு அனுபவி பாட்டு அங்கே இருக்கு. அந்த கோயில் மட்டும் தான் இருக்கு. அதையும் பார்த்தோம்னா நம்ம கடையில் சுற்றி போட்டோம். அப்படியே பஸ் ஏறி போனோம். நான் தான் வந்தது இந்த மலை ஏற இந்த கோயில் பார்க்க அடுத்து இங்கே இருக்கிற இடத்த ஆனால் அந்த சைடில் ஒரு மலை ஒன்று இருக்குது. அந்த மலைக்கு போகலாம். ஆனால் எனக்கு சூப்பராக காலே இல்லை. அதனால அங்கே போகிறேன். அங்கே சைடு தான் அந்த வள்ளி மந்திர தரத்து கொடுத்து உகந்தையில் இருக்கிறது. அவ்வளோ இங்கே இருக்குது. உகந்தையில் எவ்வளோ மலை ஏறு நம்ம அது ட்ராவல் பண்ணக்குள்ள பைக்கில் ட்ராவல் பண்ணாலும் ஏறு நம்ம இது நடந்து வந்து உண்மையிலே காலையில் கால் இழுத்து கொழுவி பிடிக்கும். தரம் இழுத்து நடக்க வேண்டிய சொல்லுங்க. இந்த கோயில் மட்டும் தான் பார்க்க இருக்கீங்க. பார்த்தோம்டா நம்ம கடையை சுற்றின மாட்டோம். சுற்றணும். அதோட பஸ் எடுத்து வீட்டை பண்ண மாட்டா. நாளைக்கு தீப்பாயும் நைட்டில் லைட் போட்டு வந்தா வெடியா இருந்தது. என்னடா நைட்டில் விடுவாங்க. தீ கட்ட வந்து வைக்காங்க. நாளைக்கு தீ வைப்பு தானே காலையிலானே. காலையில் தீ வைப்பாங்க. கொதிக்கணும். பின்ன குளிருமா படுத்தையாடா? எவ்வளவு சின்னண்ணா போட்டு பெருசாக்கிடுவாங்க. இந்த அளவு அங்கே தீ மிதிப்பு எங்களோட ஊரில் அப்படியே வரானா? நம்மளோட ஊரில் இதை விட பெருசாக இருக்கு. நாளைக்கு அது இருக்கு பாரு.
வாவ். அங்கால அன்னதானம் மண்டபம் நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ வேலி போய் நாங்கள் நீங்கள் போவாங்க அண்ணா தரமாட்டாங்க. என்ன லேட்டே லேட்டே ஆய் ஃபேவரட் நம்புறாங்க நாகதம்பிரான் எனக்கு நல்ல வீட்டு இருக்கான். அது ஆசை கேட்டா யாராப்பா ஜெனி ஞாபகம் இருக்கா ஊந்த போண்டா ஏண்டா எங்களுக்கு அங்கே ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. ஜெனி எனக்கு இல்லை ஜெனி போய் அங்கே போகலாம்டா அவன் எப்படி சுட்டுவோம் அதை ஏய் இப்படி போமா அப்படி போகணும் காலையில் அதான்டா அப்படி வாட்டா அங்கே நடக்கும் வாட்டா பெரிய சொல்லு இன்னும் கோயில் வரண்டா வாட்டா போடாங்க வைக்கிறது ஏண்டா வாட்டா திரும்ப எடுக்க அங்கே போய் வாட்டா வைக்கிறது பாட்டை போடணுன்றோம் கலட்டி போட்டு வந்த முடியாது திரும்ப நம்ம ஒரு நேரம் வழியாக போயிடலாம். செருப்பு இல்லாட்டி நம்ம கலட்டி போட்டு கோயிலுக்கு வர வாட்டை போடாம நடக்க சொல்றியா செத்து போயிருக்கு அப்படி பாடாந்துருந்தா செத்திரி பாடா அடுத்த அப்போ ஒரு படி நடந்து வந்தோம்ப்பா. ஏய் நான் நடந்திருக்கேடா மழை கலரி ஆமாடியா மேலே கடும் காத்துடா காத்துண்டா வேற லெவல் காத்து ஏன்டா வீடியோ எடுத்து இவன் ஒரு அபசகம் நாங்கள் வரடா முக்கியமாக 39 பேர் குளிச்சுட்டு தாண்டா வந்து மலையில் வெறும் குதிப்பா குதிப்பாண்டா. ஸோ லாஸ்ட்டு கோயில் சின்ன கோயில் இதையும் பார்த்தோம்டா தாண்டாக விட்டு போயிடுவோம். திருப்பி ஒரு ரவுண்ட் அடிக்கணும். என்னதுக்குடா நம்ம இப்போ போகிறோம் கோயிலுக்கு. அப்படி போகக்கூடாது இப்படி போகிறோம் திருப்பி அடுத்த ரவுண்ட். நீ என்ன புல் ரூஸ் படிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சுட்டாங்க நம்ம இதெல்லாம் போகணும் வச்சுட்டாங்க. எங்களுடைய கல்லாறு கோயில் ஒரு சம்பவம் அதே சம்பவம் நண்பனுக்கு இப்படியோ வந்துட்டோம் கோயிலெல்லாம் பார்த்துட்டு இனி பார்க்க வேண்டிய ஒன்று தான் ஊருக்கு கோயிலுக்கு அந்த கடையில் பார்த்தோம்டா நண்பண்ட வாட்டா ஒயிட்டில் வெள்ளையாக இருக்கும் பாட்டாக்கா இல்லைங்க. நண்பன் வாழ்க்கையில் முதல் முறையாக கூலா சாமான் வாங்கி தரப்போறான். கூலா வாங்கி தரப்போறானோ இல்லை கொத்துமி வாங்கி தரப்போறானே ஐயா. டேய் பேக் திறந்துருக்கியா மூடுறா டேய் சட்டி எரியுதா. வந்த வழியால் போய் கொண்டிருக்கேன். ஆமாம் வேற ஒரு வழி இல்லைடா வரைக்கும் ஒரே வழியா ஒரு வழியா நீ வந்த வழியா பணத்தினை எம்பெருமானுடைய கட்டிட நிதிக்காக வழங்கியிருக்கின்றார்கள். எனவே பணம் செலுத்திய வெங்காயம் 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 கோபுரம் ரொம்ப ஒஃபில் இல்லை. இப்போ நாங்கள் எல்லோரும் போய்ட்டு போகிறோம்.
இந்த சைட் போகிறவங்க எல்லாரும் போட்டு வராங்க, இந்த சைட் வராங்க எல்லாரும் கோயிலுக்கு வராங்க. வீடை கோடு மனமே எந்த வீட்டை கொண்டு சரி என்ன க்ரோட்ரா எத்தனை கல்ல போல நம்மளுக்கு இது போங்க. இந்த நாள் என்ன எப்படியா பிடிச்சி போட்டாங்க, இப்படி